நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இந்த வீடியோவில் நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா திருவள்ளுவரை பத்தி பேச போறோம். திருவள்ளுவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழோட ஹிஸ்டரியிலே ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒரு ஃபிகர் யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தான். இவர் ரொம்பவே ஒரு மர்மமான ஆளா இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் யாரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. நம்ம இப்ப திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னோம்னா தாடி வச்சு ஒரு வயசான ஒருத்தர் நிறைய எழுதி கையில நிறைய கோள்கள் வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். பட் ஆக்சுவலா திருவள்ளுவர் இப்படிதான் இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராலையுமே சொல்ல முடியாது. இவர் எந்த காலத்தை சேர்ந்தவருமே ஒரு யூகத்துல தான் எல்லாருமே சொல்றாங்க. இப்படி எல்லாமே முழுக்க முழுக்க யூகத்தாலேயே பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த திருவள்ளுவர். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் இருந்து எதுவுமே இவரை பத்தி தெளிவா தெரியாது. இவரை பத்தி தெரிஞ்ச ஒரு கன்ஃபார்மா சொல்லப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இவர் இறந்தது திருவள்ளூர் அப்படின்னு சொல்லப்படுற இப்ப மாடர்ன் டே திருவள்ளூர்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஊர்ல தான் இவர் இறந்து போயிருக்காரு. இவர் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கறத அடுத்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் யாரு அப்படிங்கறது கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் ஒரு ஜீசஸ் பிறந்து ஒரு 300 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒருத்தர் அப்படிங்கறத அவரோட ஸ்கிரிப்சர்ஸ் வச்சு சொல்றாங்க. அவர் எழுதின புக்ல இருக்க லெட்டர்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது தமிழ் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா, மொழி பீரியடோட மாறிக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி மாறிட்டு இருக்க இந்த மொழியில அந்த காலத்துல இவர் எழுதி இருக்கிறது எந்த மாதிரி எழுதியிருக்காரு, இவர் எந்த காலத்துல இருந்தா தமிழ் பேசியிருக்காரு அப்படிங்கறத வச்சு இவர் ஒரு 300 வருஷம் ஜீசஸ் பிறந்து ஒரு 300 வருஷம் கழிச்சு வாழ்ந்த ஒருத்தர் அப்படிங்கறது மக்களோட எஸ்டிமேட்டா இருக்கு. இவர் இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஓகே. இவர் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, சில பேர் இவர் கன்னியாகுமரியில பிறந்ததா சொல்றாங்க, சில பேர் மயிலாப்பூர்ல பிறந்ததா சொல்றாங்க. யாருக்குமே இது தெரியாது. இன்னும் சில புக்ஸ்ல இவர் மதுரையை சார்ந்த ஒருத்தர் அப்படிங்கறத சொல்றாங்க. பட் திருவள்ளுவர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம சின்ன வயசுல எல்லாருமே படிச்சது திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல இருந்தாரு, இவர் வாசுகின்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணாரு, இவர் ஒரு வீவரா இருந்தாரு, அதாவது நெசவாளியா இருந்தாரு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில ஒரு 4-5 புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால எழுதப்பட்ட விஷயங்கள் தானே தவிர இது எதுவுமே 100% ஃபேக்சுவல் ஹிஸ்டரி கிடையாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. திருவள்ளுவர் முதல்ல பாக்குறதுக்கு இப்படிதான் இருந்தாரா அப்படிங்கறதே யாருக்குமே தெரியாது. திருவள்ளுவர் ரொம்ப சாதாரணமா தாடியெல்லாம் வைக்காம ரொம்ப சாதாரண மனுஷனா கூட இருந்திருக்கலாம், யாருக்குமே தெரியாது அப்படிங்கறத ஒரு உண்மையே. சோ இவ்வளவு சொல்லப்படிய இந்த திருவள்ளுவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இல்ல உலகத்துல யாருக்குமே திருவள்ளுவர் யாரு, திருக்குறள் யாரு அப்படிங்கறதே தெரியாது. ஏன் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா, தமிழ்ல முதல்ல பதிக்கப்பட்ட புக், அதாவது பிரிண்டட் புக் எது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா திருக்குறள். அதுக்கப்புறம் தான் புக் பிரிண்டட் ஃபார்ம்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே திருக்குறளை ஒரு புக்காவே கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எப்ப நடந்துச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 19th செஞ்சுரியில தான் ஆஸ் லேட் அஸ் 19th செஞ்சுரி. யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு ரீசன். ஒரு 1857 அந்த மாதிரி பீரியட்ல தான் முதல்ல தமிழ் புக்கே அச்சிடப்பட்டுச்சு. அந்த புக் அச்சிடப்பட்டதுக்கு அப்புறம் தான் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு புக்கே உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வாய் வழியில ஒவ்வொருத்தங்களுக்கா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. திருக்குறளோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா, திருக்குறளோட உண்மையான பேர் திருக்குறளே கிடையாது. அதுவுமே லேட்டர் பீரியட்ல மக்களே இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு 3 குறள், அதாவது திரு அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்பவே மதிப்பிற்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கறது சொல்லுவாங்க. குறள் அப்படிங்கறது அந்த 2 வரியில முடிக்கிற ஸ்டான்ஸாவை சொல்லுவாங்க. அதனால மதிப்பிற்குரிய அந்த 2 வரியில முடிக்கிறது அப்படிங்கறதால தான் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பெயரே கொடுத்தாங்க. திருவள்ளுவர் இது என்ன சொல்லியிருக்காரு, அதாவது எழுதினவர் அவரோட பேர் திருவள்ளுவரான்னு கூட யாருக்குமே தெரியாது. அதை எழுதினவர் ஆனது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முப்பால் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இவ்வளவு சொல்லப்படக்கூடிய இந்த திருவள்ளுவர் யாரு இன்னொரு கேள்வி கேட்பீங்க. சோ ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் வியூஸ் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு வெர்ஷன் ஆஃப் திருக்குறள் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது திருவள்ளுவர் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, மயிலாப்பூர்ல பிறந்த ஒரு நெசவாளி அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு வீவரா இருந்துகிட்ட அவர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அவர் ஒரு டைரி மாதிரி எழுதியிருக்காரு. ஒரு கவிதைக்காகவெல்லாம் எழுதல, ஒரு டைரி மாதிரி ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில அவருக்கு என்ன கஷ்டம் நடக்குதோ என்ன நஷ்டம் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு நைட் இதை உட்காந்து எழுதியிருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. இவர் அங்க வாசுகி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த காலத்திலேயே பாரதியாருக்கும் திருவள்ளுவருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. திருவள்ளுவருமே இந்த சொசைட்டிக்கு எதிராக யோசிச்சு பாருங்க. இப்போ இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கறது ரொம்பவே ஃப்ரௌன் பண்ணப்படுது, ரொம்பவே கஷ்டமா பாக்குறாங்க. அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. ஊர்ல இருந்து அவரால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ இது ஒரு வெர்ஷன் ஆஃப் திருவள்ளுவர். இன்னொரு வெர்ஷன் ஆஃப் திருவள்ளுவர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்க மக்கள், அந்த டிரைப்ஸ்மேன் என்ன நம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் அந்த ஊர்ல இருந்த ஒரு மன்னன் அப்படிங்கறத நம்புறாங்க. ஒரு தமிழ் மன்னன். அவர் கோர்ட்டுக்கு நிறைய பேர், அதாவது அவரோட அரசவையில இருந்த வெவ்வேறு புலவர்களோட புக்ஸ், அத ஒர்க்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரே மாதிரி 4 வேர்ட் முதல் லைன்லயும் 3 வேர்ட் 2வது லைன்லயும் வச்சு ஒரு கப்லெட், அதாவது ஒரு 2 வரியில முடிக்க சொல்லி ஒரு குறளா ஒன்னா ரிலீஸ் பண்ண ஒருத்தர் தான் இந்த திருவள்ளுவர் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுவும் ஒரு உண்மையா இருக்கலாம், யாருக்குமே தெரியாது. சோ திருவள்ளுவரை பத்தி இந்த மாதிரி வெவ்வேறு அக்கார்ட்ஸ் இருக்கு. இன்னொரு தமிழ் மதுரையில இருந்த ஒரு கிங்குக்கும் ஒரு குயினுக்கும் பிறந்த ஒருத்தங்க, ஒரு அரசவையில இருந்த 2 பேருக்கு பிறந்த ஒருத்தங்க தான் திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு வியூ இருக்கு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மதுரையில சங்கம் நடந்துட்டு இருந்தப்போ, சங்கம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்ல
ஒரு மிகப்பெரிய தமிழ் ஒரு மீட்டிங் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு காங்கிரகேஷன்ல வந்து திருவள்ளுவர் வந்து அவரோட புக்கை வந்து ஏற்றினாரு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ திருவள்ளுவரை பத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு வியூ இருக்கு. நம்ம பாக்குறது ஜஸ்ட் ஒன் வியூ. அது வந்து கன்ஃபார்மா கூட இதுதான் அப்படிங்கறது யாராலையுமே சொல்ல முடியாது. சோ திருவள்ளுவர் வந்து இவ்வளவு சொன்னாலுமே வந்து இவர் யாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்த்தோம்னா இவரோட ரிலீஜியஸ் வியூ என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இவர் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் ஹிந்து அப்படிங்கறது சொல்றாங்க. பட் நிறைய ரொம்ப ஒத்துப்போற விஷயம் யாரு இவர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிடையாது. ஹிந்துவும் கிடையாது, கிறிஸ்டியனும் கிடையாது. இவர் யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு ஜெயின் அப்படிங்கறத சொல்றாங்க. சமண மதத்தை சார்ந்தவர். இவர் எழுதி இருக்கிறதுலயுமே வந்து நிறைய வந்து வீகனிசம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எழுதப்பட்டிருக்கு. வீகனிசம் மட்டும் இல்ல, அது தவிர அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நான் வயலன்ஸ் பயங்கரமா எழுதியிருக்காரு. ஜென்ரலா வந்து ஹிந்துயிசம்லயும் சரி இல்ல கிறிஸ்டியானிட்டிலயும் சரி வீகனிசமும் நான் வயலன்ஸும் ரொம்பவே ப்ரீச் பண்ணப்படல. நம்ம ஊர்ல வந்து தர்மம் தான் ப்ரீச் பண்ணுவாங்க. பட் திருவள்ளுவர் வந்து நிறைய ப்ரீச் பண்ணது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வயலன்ஸ் அப்படிங்கறதுனால வந்து உலக பொதுமறை அப்படிங்கறதே சொல்றாங்க. வேர்ல்டு ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணப்படலாம். திருவள்ளுவர் சொல்றது வந்து தமிழ்நாட்டுக்கோ இல்ல தமிழர்களுக்கோ மட்டும் கன்ஸ்ட்ரெயின் பண்ண ஒரு விஷயம் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே கன்ஸ்ட்ரெயின் ஆகிற ஒரு விஷயம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ இவ்வளவு சொல்லப்படுற இந்த திருவள்ளுவர் யாரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியல. பட் எல்லா விதத்திலுமே வந்து இவரோட இறப்பு மட்டும் ரொம்ப காமனான விஷயமா இருக்கு. இவரோட மனைவியோட இறப்பு வந்து ரொம்ப காமனான விஷயமா இருக்கு. அது என்ன அப்படிங்கறது கேட்டீங்கன்னா திருவள்ளுவரோட மனைவி அப்படின்னு சொல்லப்படுற வாசுகி, அதுவுமே 100% தெரியாது. பட் நிறைய வெர்ஷன் வந்து சொல்லப்படுறதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவரோட மனைவி அப்படின்னு சொல்லப்படுற வாசுகி வந்து அவங்க மரணப்படுக்கையில இருக்கப்போ அவங்க திருவள்ளுவருக்கு முன்னாடி இறந்து போறாங்க. மரணப்படுக்கையில இருக்கப்போ வந்து அவங்க வந்து கேக்குறாங்க திருவள்ளுவர் கிட்ட. திருவள்ளுவர் வந்து கேக்குறாரு வாசுகி கிட்ட, உனக்கு என்னமா வேணும், என் கூட இவ்வளவு நாள் இருந்திருக்க, உனக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நீ சாக போற, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பதில் கேட்டிருக்காங்க, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு. ஒவ்வொரு டைம் சாப்பிடுறப்பவும் வந்து ஒரு டம்ளர்ல வந்து தண்ணி, அதாவது ஒரு கோப்பையில வந்து தண்ணியும் ஒரு ஊசியும் மட்டும் வந்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க உங்க கூட. அது ஏன் நானும் கடைசி வரைக்கும் கேட்கல, நீங்களும் கடைசி வரைக்கும் சொல்லல, அது ஏன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கேக்குறாங்க. வாசுகி கேக்குறாங்க. அதுக்கு திருவள்ளுவர் சொல்றாரு, சப்போஸ் சாப்பிடுறப்ப வந்து ஏதாவது பருக்க வந்து வெளியே செதறிடுச்சுன்னா இலைய விட்டு அதை வந்து அந்த அந்த ஒரு ஊசியை வச்சு நான் அதை குத்தி அதை வந்து தண்ணிக்குள்ள டிப் பண்ணி அதாவது அழுக்கு போகணுங்கிறதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடணும், சாப்பாடு அவ்வளவு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எல்லாத்திலுமே மென்ஷன் பண்ணப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் திருவள்ளுவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்னோட பாடியை வந்து புதைக்கவும் கூடாது, எரிக்கவும் கூடாது. இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு புல் கெட்டுல வச்சு அதை வந்து அப்படியே நீங்க வந்து ரோட்ல போட்டுருங்க, அப்புறம் வந்து எந்த அனிமல் வேணாலும் எடுத்துட்டு போகட்டும் என் பாடியா அப்படிங்கறத சொல்றாரு. ஏன் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா இயற்கையில இருந்து நான் வந்திருக்கேன், இயற்கைக்கு நான் மறுபடியும் போகணும், அது வந்து எரிச்சோ இல்ல புதைச்சோ போக வேணாம், நான் செத்து போனதுக்கு அப்புறம் 4 அனிமல்ஸ் வந்து என்னை சாப்பிட்டு, மிருகங்கள் நாயா இருக்கட்டும் எதா இருந்தாலும் என்னை சாப்பிட்டு வந்து அவங்க பசியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் எங்க இறந்தாருங்கிறது எக்ஸாக்டா தெரியல. பட் அவரோட பாடியை வந்து வெவ்வேறு அனிமல்ஸ் வந்து இழுத்துட்டு போய் கடைசியில எங்க போடுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்போ திருவள்ளூர்ல இருக்க ஒரு பெருமாள் கோவில் கிட்ட வந்து போடுது அந்த காலத்துல. சோ இப்போ வந்து அந்த கோவில் வந்திருக்கு, இப்போ ஒரு குளம் இருக்காங்க. சோ அந்த இடத்துல என்னதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட பாடி வந்து கடைசி அங்கதான் இருக்கு. அப்புறம் வந்து நிறைய ஸ்கேவெஞ்சிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பறவைகள் வந்து இவரோட உடம்பை வந்து கம்ப்ளீட்டா சாப்பிட்டுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் வந்து இவ்வளவு பெரிய மகான் வந்து இங்க இருந்திருக்காரு, இவரோட மகானோட ரத்தம் வந்து இந்த மண்ணில் பட்டிருக்குன்னா அந்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டுக்கு கட்டுறதுக்கு கொண்டு போறது, சில பேர் விபூதியா யூஸ் பண்றதுக்கு அந்த ஊர்ல இருக்க அந்த மண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த அவர் இறந்து போன இடத்த சுத்தி இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. எந்த அளவுக்கு மக்கள் வந்து வெவ்வேறு தேசத்துல இருந்தெல்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு நல்லவர் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, இவ்வளவு சொன்ன வார்த்தையை காப்பாத்தின ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறத வந்து எடுத்துட்டு போறாங்க. அதனால அவங்க ஒரு மிகப்பெரிய குழியே உருவாகுது. அதனால ஒரு குளமே, அதுக்கப்புறம் தண்ணி மழை வர்றப்போ வந்து ஒரு மிகப்பெரிய குளமே உருவாகுது. அந்த குளம் தான் இன்னைக்கு வரைக்குமே வந்து அங்க இருக்க ஒரு கோவில் கிட்ட இருக்க குளம் அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளூர்ல இருக்க பெருமாள் கோவில் கிட்ட இருக்க குளம் அதுதான் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் வந்து திருவள்ளுவரை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். சோ பேசிக்கான விஷயம் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில நம்ம படிக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. திருவள்ளுவர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுல யாரு வேணாலும் திருவள்ளுவரா இருந்திருக்கலாம், ஒரு மன்னனா இருந்திருக்கலாம், 4 பேரோட ஒர்க் கன்சாலிடேட் பண்ணி ஒன்னா கொடுத்த ஒருத்தரா இருந்திருக்கலாம். முப்பால் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து திருவள்ளுவர் வந்து எழுதப்பட்டிருக்கு. அவரை பத்தி எந்த புக்குமே எழுதப்படல, வாய் வழியில மட்டும்தான் வந்து பல வருஷமா வந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் GU போப்லாம் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு பிரிண்டட் பப்ளிகேஷனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் தமிழர்களும் திருவள்ளுவரை பத்தி தெரியாம, திருக்குறளை பத்தி தெரியாம தான் இருந்துட்டு இருந்திருக்கும். பட் இவ்வளவு சொல்லப்படுற இந்த திருவள்ளுவர் வந்து யாரு அப்படிங்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னா உலகம் ஃபுல்லா மதிக்கப்படுறாரு. பிரெஞ்சுல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு, 40 லாங்குவேஜ்ல மொத்தம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. யூஎஸ்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்ல திருவள்ளுவரோட சிலை இருக்கு. சவுத் இந்தியால வந்து கன்னியாகுமரியில இருக்கு, சென்னையில வள்ளுவர் கோட்டம் இருக்கு. உலகம் ஃபுல்லா மதிக்கப்படுது. சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி 40 லாங்குவேஜ்ல வந்து மாற்றப்பட்ட ஒரு புக் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா திருக்குறள் தான். அதுல ஏன் சொல்றேன் திருக்குறளோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் புக் பாடுறது பெரிய விஷயம் இல்ல. இப்போ பைபிளோ குரானோ இல்ல பகவத்கீதையோ மாத்துறது பெரிய விஷயம் இல்ல. பட் உலக பொதுமறையா எதையுமே சாராத ஒரு மனுஷனோட புக்கை மாத்துறது வந்து ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயம். அது வந்து நம்மளோட பாட்டன் இல்ல பூட்டன். இவர் வந்து எந்த வருஷன் கதை வேணாலும் எடுத்து பாத்தீங்கன்னா கடைசியில் எண்ட் ஆஃப் த டே யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இங்க வாழ்ந்த ஒரு இந்தியன், ஒரு தமிழன். அதை நினைக்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நினைச்சா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த கமெண்ட் இருக்கிறது அதிகமா தம்ஸ் அப் இருக்கு அந்த டாபிக் பத்தி பேசுறேன். திருவள்ளுவர் பத்தி ஒரு 2-3 வீடியோல கண்டினியூஸா கேட்டுட்டு இருந்தீங்க. நான் அந்த வீடியோ பத்தி நான் உடனே பேசினேன். நானும் முதல்ல யோசிச்சேன் திருவள்ளுவர் பத்தி ஏன் பேசணும் அப்படிங்கிறது.
கொஞ்சம் தெரிஞ்சு பாக்குறப்ப தான் தெரியுது இவர் இவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கறது யோசிக்கவும் ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ஆல் தட் பீயிங் சார், நீங்க பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Facebook, Snapchat, Instagram, Twitter எங்கனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ see you next video. Until then, bye. Madan Gauri signing off here. Cheers.